நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில். அண்மை செய்தி. பாமகவின் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை தலைவராக பாலு தொடர்வார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாலுவை அப்பொறுப்பிலிருந்து பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் நீக்கியிருந்த நிலையில் சிறப்பு செயற்குழுவில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 3 பங்கு பெரும்பான்மை குழுவினர் ஆதரவு இருந்தால்தான் நீக்க முடியும் என்றும், அதனால் பாமக சமூக நீதி பேரவை தலைவராக பாலுவே தொடர்வார் என்றும் சிறப்பு செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முன்னதாக சமூக நீதி பேரவை தலைவரிலிருந்து பாலுவை நீக்கி பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அது செல்லாது என்றும் சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், இந்த செயற்குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக பாலுவை நீக்கி உத்தரவை பிறப்பித்திருந்தார் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ். தற்போது அது செல்லாது என்றதன் அடிப்படையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக புரிந்து கொள்ளலாமா? வேதவல்லி, குறிப்பான பார்த்தோம் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியில் 2 அணிகளாக தற்போது செயல்பட்டு வருகிறார்கள். அதோடைய நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும், அதேபோன்று தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்னொரு அணியும் என 2ஆக பிரிவு பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 1 மாதத்துக்கு மேலாகவே மிகப்பெரிய அளவில் அரசியல் பரபரப்பான சூழல் நிலவி இருக்கிறது. இந்த நிலையில் நிறுவனர் ராமதாஸ், அக்கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா, அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய சிவகுமார் உள்ளிட்டோரை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவு வந்த அடுத்த சில நிமிடங்களிலேயே கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மீண்டும் கட்சியில் பொறுப்புகளில் இணைத்து உத்தரவிட்டார். இப்படி தொடர்ந்து ஒரு பரபரப்பான நிலையே பாட்டாளி மக்கள் கட்சி நிலை வந்தது. ஆனால் அக்கட்சியினுடைய நிறுவனர் தொடங்கியிருந்த வழக்கறிஞர் சமூக நீதி பேரவனுடைய தலைவராக இருந்த பாலு அவர்களை நேற்றைய தினத்தில் அவரை நீக்கி உத்தரவிட்டார். உடனடியாக அவரை மீண்டும் பொறுப்பு வழங்கி உத்தரவிடுவார் அன்புமணி ராமதாஸ் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது போன்ற எந்த அறிவிப்பும் வரவில்லை. இதனால் ஒரு குழப்பமான சூழல் நிலை வந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை சார்பில் ஒரு சிறப்பு செயற்குழு கூட்டம் என்பது சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின்படி பாலு அவர்களை, அதாவது அந்த சமூக நீதி பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாலுவை நீக்குவதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. 1/2 பங்கு இந்த நிர்வாகிகள் கூடி இந்த முடிவு எடுத்தால் மட்டுமே அவரை நீக்க முடியும் என்ற வகையில் அதற்கான வரையறை இருக்கிறது. அதுதான் அந்த அறக்கட்டளையின் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற குறிப்பை இவர்கள் இந்த தீர்மானத்தின் மூலியமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே பாலு தொடர்ந்து தலைவராக செயல்படுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸுக்கு இந்த அமைப்பில், குறிப்பாக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையில் அவருக்கு ஒரு பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது புரவலராக, இந்த அமைப்பில் புரவலராக அன்புமணி ராமதாஸ் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலியமாக பாலு மீண்டும் இந்த சமூக நீதி பேரவையில் பொறுப்பு வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு தற்போது பதில் கிடைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். பாலுவை நீக்கி பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் தற்போது அவரே அப்பதவியில் தொடர்வார் என்று சிறப்பு செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில்.